எம்ப்ளாயர் 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட் தர மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுல இப்போ புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அது மெயினா எம்ப்ளாயருக்கு தான் வந்து பெனிஃபிட்டா இருக்க போகுது. ₹1000 ₹3000 வரைக்கும் ஒரு ஹையரிங்க்கு வந்து கவர்மெண்ட் தர போறாங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரீ 2025 ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து எம்ப்ளாய்க்கு தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்க போது. இது முன்னாடி எல்லாமே கான்ட்ராக்டா அண்ட் தென் டெம்பரவரியாக வந்து எம்ப்ளாய் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இஎஸ்ஐ எல்லாம் வந்து தர மாட்டாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா நிறைய புக் கீப்பிங் வந்து அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் எம்ப்ளாய்க்கு தர வேண்டிய இஎஸ்ஐ அவங்க வந்து ஒரு வருஷம் கட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னா பெனால்டிஸ் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷனும் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. அதனால மேக்ஸிமம் யாரும் இஎஸ்ஐயை வந்து தர மாட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு இப்போ புது ரூல்ல என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் டேரக்டா இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல போட்டு அந்த எம்ப்ளாயி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிக்கலாம். உங்களோட எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் வந்து வந்துடும். அடுத்து வந்து இஎல்ஐ ஸ்கீம் உள்ள போகலாம். இஎல்ஐ ஸ்கீம்ல 2 பார்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ. இதுவுமே வந்து எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் பண்ற விதமாக தான் இருக்கு. இதுல என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா புதுசா ஒருத்தங்க எம்ப்ளாயியா வராங்க. அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு வந்து வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்சென்டிவ் தர விதமா 15000 வந்து தர போறாங்க. ஸோ இதை வந்து 2 செட்டில்மெண்ட்டாக வந்து தர போறாங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல 7500, செகண்ட் 6 மாசத்துல 7500 தர போறாங்க. அடுத்து வந்து பார்ட் பி. இதுதான் எம்ப்ளாயருக்கு பெனிஃபிட்டா இருக்க ஒரு விஷயம். இங்க வந்து ஒரு ஹையரிங்க்குமே 1000 இருந்து 3000 வரைக்கும் தர போறாங்க. சேலரி ரேஞ்ச் வச்சு இதை வந்து பிரிக்கிறாங்க. அப் டு 10000 வரைக்கும் தரீங்க அப்படின்னா 1000 வந்து இன்சென்டிவ் வந்து தராங்க. 10000 இருந்து 20000 வரைக்கும் தராங்க அப்படின்னா 2000 வந்து இன்சென்டிவா தராங்க. 20000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3000 வந்து தராங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையரிங் அவங்க புதுசா பண்றதுக்குமே கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயருக்கு பே பண்ற விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு எம்ப்ளாயரா இருக்கீங்க, உங்க எம்ப்ளாய்க்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்க அவைலபிள் பண்ணி தரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. பட் ஆனால் அதுக்கான சர்வீசஸ் எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீமான கிரெடிபிள் கார்ப்பரேட் சர்வீசஸ் இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தாண்டி HR சொல்யூஷன்ஸ்மே எங்க டீம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் உங்க எம்ப்ளாய்க்கு நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உடனே எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.